எல்லாருக்கும் என்னுடைய வருத்தம் கலந்த வணக்கம். படம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, சுமாரா இருக்கு அப்படின்லாம் சொன்னா கூட திரைக்கதை பிரமாதமா இருக்கு அப்படின்னு இந்திய அளவில் பேச வச்சவர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள். அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர். லாஸ்டா இந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த கிராண்ட் ஃபாதர் படத்தினுடைய அதில் ஒரு பாடல் காட்சிக்கு அண்ணன் தான் வந்தாகணும்னு அந்த டைரக்டர் பிரியப்பட்டதுனால சரின்ட்டு அவங்க வந்தாங்க, பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு கூப்பிட்டு திடீர்னு ஒரு பொக்கே கொடுத்து ஷால் போத்தி நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ரொம்ப பாராட்டினாங்க. அக்காவுக்கெல்லாம் நிறைய படங்களில் அவங்க டப்பிங் வாய்ஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு வாஞ்சியோடு ஹேமா வாமா அப்படின்னு கூப்பிடுறது அவங்களுடைய பழக்கம். என்னெல்லாம் எங்கே பார்த்தா தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய குருநாதர் பாரதி ராஜா ஐயா அவங்க அமரர் ஆனாங்க. இப்போ அவருடைய சீடர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் காலமாயிருக்காங்க. நான் நேற்று ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு பாக்யராஜ் அண்ணன் இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நல்லா தானே இருந்தார், நல்லா டிவி ஷோஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு தானே இருந்தார், திடீர்னு இப்படின்னாக்கா இன்னும் என்ன சொல்கிறது எதுன்னே ஒன்றும் புரியல. என்னமோ அவர் விட்டு சென்ற இந்த தடங்கள் பல காலத்துக்கு பல பேருக்கு திரையுலகத்தில் முன்னேறுவதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம், திரையுலகத்தில் அவர் இருக்கும்போது நம்மளும் இருந்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். என்னமோ சரி, அண்ணன் அவர்கள் ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும். பூர்ணிமா மேடமுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். நன்றி. திரைப்படக் கல்லூரியில் படித்து சினிமாவை தெரிஞ்சுக்கிட்டதை விட சாருடைய ரசிகனாக அவருடைய எல்லா படங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, என்னுடைய ட்ரூ ஸ்டோரின்னு ஒரு ஃபிலிம், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. சார் சிபிஐ ஆஃபீஸராக ஆக்ட் பண்ணணும்னு சார்கிட்ட கதையை சொல்லி சாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை ஃபுல்லாகவே நகரும். அந்த திரைக்கதைக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி, ரொம்ப ஹெல்ப் பண்ணி, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே ஒவ்வொரு டைலாக் கரெக்ஷன் சொந்த படம் மாதிரி அதை டைலாக்கை கரெக்ட் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு போய் கூட அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஒரே ஒரு டைலாக் நம்ம அதை பேசியிருந்துருக்கலாம், இறந்தது ஒரு உயிர் இல்லை 2 உயிர் நான் சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் டப்பிங் டைமில் சொல்லுங்கள், அதை பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய சினிமாவை ஜென்யூனாக நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர். அவங்க கூட நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவருடைய ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்கு. அவருக்கு தான் எது நன்றி சொல்லும்போது எனக்கு உண்மையாக நன்றி சொல்ல நினச்சிங்கன்னா, நீங்கள் இனிமேல் எங்களை டீ குடிக்கும்போது கீழே போகிறக்கு மேலே போகிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை எமோஷனலாகவும் நகைச்சுவையாகவும் சீரியஸாகவும் அதுபோல் எதிர்மான கிளைமாக்ஸில் கூட அந்த பழைய மனிதத்துக்கு எதிரான, மனித தர்மத்துக்கு எதிரான ஜாதி மதம் அந்த பாகுபாட்டை எதிர்த்து அந்த ஒரு தீயில ஒன்றுனா அது எரியும் போது இதெல்லாம் கொளுத்தப்பட வேண்டிய பழைய பாகுபாட்டு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். உண்மையிலே ஒரு நல்ல கலைஞன், எங்களுக்கு நெருக்கமான நண்பர். அவரோட முறை தமிழ் திரைப்படத்துறைக்கும் எழுத்தாளர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. கோடிக்கணக்கான பெண்களை ரசிகர்களை கொண்ட நல்ல இதயம் கொண்ட மனிதர். இதயம் வேலை செய்யாமல் இருந்ததுங்கிறது வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 நாள் முன்னாடி தான் பாரதி ராஜா இருந்தார். குரு போன இடத்துக்கே சிஷ்யம் போனங்கிறது எப்பவுமே இந்த கிரிக்கெட்டில் கூட பார்ட்னர்ஷிப் 200-300 அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பார்ட்னர் போனோடனே அடுத்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவர் 2 ஓவரில் அவுட் ஆகிடுவாங்க. அது மாதிரி இவர் நிறைய மானசீக சீடன் இருந்தால் கூட இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் பாரதி ராஜாவோட
மானசீகமான குருங்கிற மாதிரி மானசீகமான சீடனாக அவர் இருந்திருப்பார்னு எனக்கு தோணுது. எப்பவும் அவருடைய நினைவு தமிழர்கள் இந்த இதயத்தில் எப்பவும் நிலைத்திருக்கும். பாக்கியராஜுக்கு அவரோட குடும்பத்தாருக்கு என்னோட அனுதாபம் தெரிவிச்சுக்கிறேன். பாக்கியராஜ் சாருக்கு என்னுடைய கண்ணீரஞ்சல். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலமாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய கண்ணீரஞ்சலை தெரிவித்துக்கிறேன்.